தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆபிரகாம் குறித்து நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் என்பவர் மிக முக்கியமானவராக காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் முக்கியமானவராக தேவன் அவரை உயர்த்தியிருக்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினது போலவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாடு உலகத்திலேயே அதிகமாக வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம். புதிய ஏற்பாட்டுடைய முதல் வார்த்தை ஆபிரகாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று முதல் வார்த்தையிலிருந்து தொடங்குகிறது. அப்படி ஆபிரகாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுக்கு நெருக்கமானவனாய் இருந்தான் என்று காணப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்கிற வார்த்தை எல்லா தேவ ஜனங்களும் பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. தேவன் இந்த காலை வேளையில கூட ஆபிரகாமின் தேவன் நம்மையும் கூட ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாயிருப்பான். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படிந்த ஆபிரகாம், விசுவாசித்த ஆபிரகாம், அவன் கீழ்ப்படிந்ததினாலே விசுவாசத்திலே வல்லவனானான், விசுவாசிகளுக்கு தகப்பனானான். ஆபிரகாம் பலி செலுத்துகிற ஒரு அருமையான ஒரு பழக்கம் உடையவனாக இருந்தான். ஆபிரகாமோடு கூட தன் உறவினராகிய லோத்தும் கூட புறப்பட்டு வந்தான். சில நாட்கள் கழித்து லோத்தும் அவன் குடும்பத்தாரும் அவன் வேலைக்காரரும் அவனை விட்டு பிரிந்து போனாலும் கூட ஆபிரகாம் லோத்துவை வெறுக்கவே இல்லை. லோத்து சோதோம் குமோரா பகுதிகளில் போய் குடியிருந்த போது அங்கே தேவன் வந்து லோத்து குடியிருக்கிற சோதோமை அழிக்க போறேன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் லோத்துவுக்காக அவன் குடும்பத்தாருக்காக பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். தன்னை விட்டு பிரிந்து போனவங்களை கூட வேண்டாம் என்று வெறுத்து பிரிந்து போனவங்களுக்கு கூட அவன் பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். மன்றாட்டு வீரனா இருந்தான் என்று வாசிக்கிறோம். தேவன் நமக்கு கூட அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க நல்ல ஒரு ஜெப ஆவியை தருவாராக. லோத்துக்கு பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட போய் யுத்தம் பண்ணி லோத்துவை பாதுகாத்தார். அவன் இழந்து போனதையெல்லாம் மீட்டு கொடுத்தாரு வாசிக்கிறோம். இதுக்கிடையில் ஆபிரகாமின் வாழ்க்கையில எகிப்திய வேலைக்காரி ஆகிய ஆகார் பற்றி ஒரு குழப்பம் வருகிறது. சாராள் ஆகாரை, வேலைக்காரி ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இஸ்மவேல் வளர்ந்த போது ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஆனபடினாலே ஆகார் வேலைக்காரரையும் மகனையும் புறம்பே தள்ளும்படியாக கேட்ட பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவளை வெளியே தள்ளிவிட்டார். ஆனாலும் கூட அவன் மன்றாடுகிறவனாய் இருந்தான். தேவன் அவன் மன்றாட்டை கேட்டு இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனும் ஒரு ஜாதியாவான் என்று சொன்னது போல இன்றைக்கும் இஸ்மவேல் சந்ததி ஒரு ஜாதியாய் பெருகி இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடையவனா சீமானாயிருந்தான். ஆனாலும் கூட 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு சாம்பலும்
தூசியாயிருக்கிறேன் என்று சொல்லி தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருந்தாலும் கூட தேவ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க கர்த்தர் அந்த தாழ்மையை நமக்கும் கூட தருவாராக என்று சொல்லி தேவனிடத்திலே நம்ம மன்றாடுவோம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் எலியாசாரை அனுப்புகிறார். கரிசனையுள்ள ஆபிரகாம், தன் குடும்பத்தாரை குறித்து கரிசனையுள்ள ஆபிரகாம். ஈசாக்குக்கு தேவன் அருமையான ஒரு ரெபேக்காளை மனைவியாக கொடுத்தார். அப்படியாக ஆபிரகாமுடைய சரித்திரத்தை குறித்து, சம்பவங்களை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் வாசிக்கலாம். தேவன் ஆபிரகாமுக்கு பிரியமானவனாய் இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 2 பேருமே சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல உங்களையும் கூட கர்த்தர் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து, உங்கள் சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதித்து தேவனுக்காக பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.